விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அடுத்த கழிஞ்சிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. அடிக்கடி வெளியூர்களில் இருக்கும் கோவில்களுக்கு சென்று வாரக்கணக்கில் அங்கேயே தங்கி வழிபட்டு பின் வீடு திரும்புவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியே சென்ற பழனி ஒரு வாரம் ஆகியும் வீடு திரும்பவில்லை என்று சொல்லப்படுகிறது. எப்போதும் ஒரு வாரத்தில் வீடு திரும்பும் பழனி ஒரு வாரம் ஆகியும் வீடு திரும்பாததால் பயந்து போன அவரது குடும்பத்தினர் அவர் அடிக்கடி செல்லும் இடங்களுக்கெல்லாம் சென்று தேடியுள்ளனர். அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்காததால் அவரது மகன் செல்லமுத்து கோவிலுக்கு சென்ற தனது தந்தையை காணவில்லை என வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் பழனியை தேடி வந்தனர். அப்போது கடந்த 30ஆம் தேதி கரையாம்புத்தூர் வயல்வெளி பகுதியில் முகம் சிதைந்த நிலையில் முதியவர் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து இறந்தவர் யார் என்பது குறித்து விசாரித்துள்ளனர். அப்போது பழனியின் மகன் செல்லமுத்து அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு இது என்னுடைய தந்தைதான் என்று அடையாளம் கூறி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடித்து வைக்கப்பட்டிருந்த உடலை பெற்று வந்துள்ளார். பின்னர் தங்கள் குடும்ப வழக்கப்படி அந்த சடலத்திற்கு இறுதி சடங்குகள் செய்து ஜூலை 1ஆம் தேதி அடக்கம் செய்துள்ளனர். இந்நிலையில் 2ஆம் தேதி மாலை பழனி வீட்டுக்கு வந்துள்ளார். தந்தை உயிரிழந்ததாக கருதி அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் உயிருடன் மீண்டும் வீடு திரும்பிய தந்தையை கண்டு அவரது குடும்பத்தினர் அதிர்ந்து போயுள்ளனர். பின் அவரிடம் விசாரித்த போது தான் புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள கோவிலில் சில நாட்கள் தங்கிவிட்டு வந்ததாக பழனி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செல்லமுத்து போலீசாரை தொடர்பு கொண்டு தனது தந்தை உயிருடன் தான் இருக்கிறார், கோவிலுக்கு சென்ற அவர் தற்போது வீடு திரும்பியதாக தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் பழனி உயிருடன் இருந்தால் அடக்கம் செய்யப்பட்ட உடல் யாருடையது, உயிரிழந்தவர் யார் என்பது குறித்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தந்தை உயிரிழந்ததாக நினைத்து வேறொருவரின் சடலத்தை அடக்கம் செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் 10 நாள் முன்ன போனது முத்திரப்பாளையத்தில் இருந்தாங்க. மேட்டுப்பாளையம் முத்திரப்பாளையம் தான் இருந்தேன். 6-7 நாள் சென்று வீராம்பட்டினம் போயிட்டேன். ஒரு வியாபாரம் முடிஞ்சுது, ஒரு 2000 கிடச்சிது, அதை எடுத்து வீராம்பட்டினம் போயிட்டேன். அதே தான் நான் சாவில் ஒன்று தாடிலாம் இல்லை எனக்கு. அப்போலாம் இப்போ எடுத்து 4 நாளாக தான் அவர் தாடி எடுத்து. ஆமாம், ஊரில் வரும்போது நீங்கள் இறந்துட்டு நம்ம உங்களுக்கு எப்படி இருந்தது? எப்படி இருந்தா கை காலெல்லாம் உதற குத்துட்டு இறந்து உயிராக இருக்கணும் போய் வந்து சொல்லாமா? ஒரு முகம் மாரி 4 பேர் இருக்கிறாங்க நாட்டில். உங்கள் மாரி 4 பேர் இருப்பான். நான் தாடி வச்சா நான் நம்பிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நான் அதிகமாக தாடி வைக்க மாட்டேன். 2-3 நான் ஒரு வாரத்தில் எடுத்துருவேன் பட்டாருன்னு. நானே சேவிங் பண்ணிக்குவேன். உங்கள் பிள்ளை சடங்குனா பண்ணியிருக்காரு? அது எனக்கு தெரியாது. எனக்கு எப்படின்னா அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன அப்போங்கிறான் புள்ளாங்கிறான். அவன் நானும் வானான்னு விட்டு வாரம் கட்டிட்டேன். நான் அவன் தனியாக கிடக்கிறான். அம்மா செத்து 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது. வைப் செத்து.